வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கலப்பா, தடைக்கலும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா. வெற்றி கொடி கட்டு பகைவரை முட்டும் வரை முட்டு, லட்சியம் முட்டும் வரை எட்டு, படையிடு படையப்பா. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. இப்ப கோவை தெற்கு நாளைக்கு எங்க அண்ணன் அர்ஜுனன் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாருன்னா சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை போய் அண்ணனை சந்திச்சிடலாம். ஒரு விழாக்களுக்கு வருவாரு, சந்திச்சிடலாம். எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி எங்கெங்க போய் சந்திக்கிறது? புலலா இல்ல மதுரை சென்ட்ரலா இல்ல சீகாரா, எங்க போய் சந்திக்கிறது? நக்கல்யா அவனுக்கு. நல்லா இருக்கீங்களா? பார்த்து 5 வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காருப்பா. 5 வருஷம் ஆச்சு நான் பார்த்து. நன்றி. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல, நீங்களே என்ன கலாய்க்கிறீங்க. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்படும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருக்கிறார். நிச்சயமாக முருகன் அருளால தீபமும் ஏற்றப்படும், முருகன் அருளால தீபமும் ஏற்றப்படும். பிரேமலதா அக்காவை சில நேரத்தில் நம்ம பாராட்டணும். ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க. எங்க அண்ணனை பத்தி தமிழ்நாட்டுல ஒரே குறைதான் சொல்றாங்க, பாலியல் வன்கொடுமை அதிகமாயிருச்சு. எங்க அண்ணனை பத்தி ஒரே குறைதான் சொல்றாங்க, கஞ்சா புழக்கம் அதிகமாயிருச்சுன்னு. அதனால பிரேமலதா அக்கா அப்பப்ப உண்மையும் பேசிடுறாங்க. நாங்க அதை வரவேற்கிறோம். அதுவும் தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இன்னைக்கு சில பத்திரிகைகளில் வந்த செய்தி தவறானவை. பெண்களுக்குரிய பாதுகாப்பை நிச்சயம் அண்ணன் ஸ்டாலின் உறுதிப்படுத்துவார் என்று நான் சொன்னேன். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாதவர்கள் தவறான செய்தி போடுவதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க திமுகவோட இருக்கோம், ஆனா திமுக ஊழலுக்கு நாங்க பொறுப்பில்லை. இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. புதுசு பாஸ் அப்படிங்கிற மாதிரி திமுகவுடைய கூட்டணியில ஒரு தலைவருமே இன்னைக்கு ஸ்டாலின் ஐயாவை பத்தி இப்படி சொல்வது பொது இடத்துல ரொம்ப புதுமையாக இருக்கிறது. தேர்தல் களத்தில் விசிலடிப்பவர்களை தேட்டருக்கு அனுப்புங்கள். சட்டசபைக்கு வேண்டாம். சட்டசபையில் விசிலடிக்க முடியாது, தேட்டரில் தான் விசிலடிக்க முடியும். விசிலடிப்பவர்களை தேட்டருக்கு அனுப்புங்கள். என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? ராஜராஜ சோழனை விட ஜாஸ்தி 79 கோவில், 79 கரெக்டா? 79 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்தவர். அதுல என்னங்க பெரிய விஷயம்னா ராஜராஜ சோழனை விட ஜாஸ்தி இவர் செஞ்சிருக்கிறது. எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். ஆமா, ராஜராஜ சோழன் என்ன செஞ்சாருன்னு தெரியுமா? இல்லை உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது ஐயா கமலஹாசன் அவர்களே. ஆனால் ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக மொத்த கட்சியும் அடகு வச்சுக்கிட்டு தேர்தலில் கூட போட்டி போட முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்ட நீங்க ராஜராஜ சோழன் அவர்களை விட அப்படின்னு சொல்லி யாரு கூட கம்பேர் பண்றீங்க தலைவா? அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. ஆண்டவர்னு சொல்லிட்டு உங்களை அழைக்கிறதுல எந்த விதமான ஒரு சின்னதாக நெகட்டிவ் கூட எனக்கு தோன்றது கிடையாது, சினிமா துறையை பொறுத்த வரைக்கும். ஆனால் அரசியலில் நீங்கள் ஆண்டவர்லாம் கிடையாது சார். அது என்ன? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? யாராவது டிவி உடைச்சிட்டீங்க? நான் தான் ரிமோட்டை வச்சு அடிச்சேன், டிவி உடைஞ்சிருச்சு. எங்க டார்ச் லைட் உடைஞ்சு கிடக்குதுங்க கீழே. டிவியை உடைச்ச எஃபெக்ட்ல டார்ச் லைட் சேர்ந்து உடைஞ்சு போச்சு. ஐயோ ஏங்க நீங்க இவ்வளவு சீரியஸா பேசிட்டீங்க, பக்கத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. அவர் சிரிக்கல, அவர் அழுகிறார். ஏய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. என்ன இது
அன்பு, பாசம், அப்பா, அண்ணன் இதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் கிடையாது. ஒரு நபருக்கு உண்மையிலேயே அன்பு இருக்கணும். விளம்பரத்துக்காக அன்பு, விளம்பரத்துக்காக அப்பா, விளம்பரத்துக்காக அண்ணனா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நொடிக்கு ஒரு முறை இன்னைக்குங்க ஒரு பச்சிளம் குழந்தை, அந்த குழந்தையை தூக்கிட்டு அவங்க அப்பா வராரு, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடந்து வரும்போது அந்த குழந்தையை பார்த்து அப்படி இப்படிங்கிறார். நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, முதியவர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, யாருக்குமே சாட்சி இல்லாத இவங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடலாம்? வரவே கூடாது. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், நீ தோத்துட்டன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் நீ தோத்துட்ட. அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா. இன்னைக்கு ஒரு கறவை பசுமாட்டை கொண்டு போய் ஸ்டாலின் ஐயா முன்னாடி நிறுத்தினீங்கன்னா, ஐயா பால் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, காம்புல இருந்து பால் கறக்குமா கொம்புல இருந்து வருமானு கூட தெரியாத ஒரு பொம்மை முதலமைச்சரை இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட்டம் போட்டு யோசிக்கிறாங்க, எப்படி ராகுல் காந்தி அவரை தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து பிரச்சாரம் பண்ண வைக்கிறது. அவர் வரவே மாட்டேன் அடம் பிடித்து டெல்லியில் இருக்கார். ஏன்னா அவருக்கு தேர்தலுடைய ரிசல்ட் தெரியும். தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4ஆம் தேதிக்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக பதவியேற்க போறாங்கன்னு அவருக்கு தெரியும். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. திமுக பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். பியூட்டி பார்லர்ல போய் அடிப்பாங்க, பஜ்ஜி சாப்பிட்டு அடிப்பாங்க, பிரியாணி சாப்பிட்டு அடிப்பாங்க. ரவுடிசத்தை கட்டவிழ்க்கிறதுல அவர்களுக்கு மன்னர் அவர்கள் தான். திமுக காரன் குண்டு குண்டு ஆயிட்டான். ஏன்னா எந்த கடைக்கு போனாலும் சாப்பிட்டா பணம் கொடுக்கறது இல்ல. நல்லா புரோட்டா சாப்பிடுறான், வயிறு ரொம்ப சாப்பிடுறான், வேணும் சாப்பிட வேணும். அது ஒரு மனிதன் சாப்பிடுறது தப்பு இல்ல, ஆனா சாப்பிடுறதுக்கு பில்லு கொடுக்க வேணும்ல. டோக்கன் கேட்டேன். டோக்கன் என்கிட்ட கேட்டியா? ஆமா. இந்த படித்துற பாண்டிக்கிட்டே டோக்கனா வாக்கு சேகரிப்பதற்காக சென்ற அமைச்சர் தங்கம் தென்னரசுவை பொதுமக்கள் முற்றுகையிட்டு பல கேள்விகளை எழுப்பிய நிலையில் ஒரு கேள்விக்கு கூட பதிலளிக்க முடியாமல் வாகனத்தில் ஏறி திரும்பச் சென்றிருக்கிறார் அமைச்சர்.